விஜய் மாநாடு இன்றைக்கி வந்து உலகமே உற்று நோக்குற ஒரு மாநாடாக மாறி இருக்குது. காரணம் வந்து ஒரு முதல் மாநில மாநாட்டையே வந்து மிகப்பெரிய அளவில் நடத்தி எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சவர் விஜய். அதாவது ஒரு நடிகராக இருந்து ஏகப்பட்ட விமர்சனத்துக்கு நடுவே கூத்தாடி இவரெலாம் எங்கே டிஜிட்டல் அரசியல் பண்ணக்கூடியவர், களத்துக்கு வராதவர், நடிகர், வெயிலை பார்த்து பயந்து கேரவேனில் உட்கார்றவர், இவர் எப்படி களம் காண போகிறார் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கி தவிடுபொடியாக்கி விழுப்புரம் மாவட்டம் இந்த வி சாலையில் விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் முதல் மாநில மாநாட்டை மிகப்பெரிய அளவில் நடத்தினார். இதுக்கு வந்து அதை 1,00,000 பேர் 1,00,000 பேர் வருவாங்க அப்படின்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8,00,000 பேர் திரண்டு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடாக நடத்த முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் கட்சியை மிகப்பெரிய அளவில் ஒரு பலமான கட்சியாக அடிப்படை கட்டமைப்புகளை முழுவதுமாக மாற்றி அமைக்கப்பட்டு ஒரு எப்படி ஒரு மரத்துக்கு வேறு முக்கியமோ அந்த மாதிரி ஒரு கட்சிக்கு வந்து கிளைக்கழகங்கள் அடிப்படை கட்டமைப்புகள் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அவங்க எல்லாரையுமே நியமித்து இன்றைக்கி வந்து மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர் அப்படின்னு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய வார்டு மெம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நியமித்து அவங்க எல்லாரையும் தனித்தனியாக கூப்பிட்டு பேசி மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி என்ன பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்த 9 மாதத்திலேயே 2வது மாநில மாநாட்டை நடத்தி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்தது. ஸோ இந்த மாநாடு நடத்தினோன்னே ஆளுங்கட்சி திமுகவாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவாக இருக்கட்டும், அதே மாதிரி மத்தியில் ஆளுங்கட்சியான பாஜக, எதிர்கட்சியான காங்கிரஸ், மற்ற கட்சிகள் எல்லாமே திருப்பியும் 9 மாதத்தில் எப்படி ஒரு மாநாடு, என்னத்தை நடத்தி காமிக்க போகிறாரு, என்னத்தை கூட்டம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு அசால்ட்டாக நடத்துகிறாங்க நினச்சாங்க. ஆனால் நேற்று முன்தினம் வரைக்கும் இதற்கான ஒரு பெரிய ஒரு பார்வையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரு 3 நாட்களுக்கு முன்பு முதல் அந்த மதுரை தூத்துக்குடி போகக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையில் பாரப்பத்தி அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய இடத்த ஒரு குத்தகைக்கு எடுத்து இந்த மாநாட்டை நடத்துகிறாங்க. இந்த மாநாட்டுக்கூட பணிகளை வந்து பல சேனல்கள் நேற்று முன்தினத்துலேருந்து ஒளிபரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நேற்றுக்கெல்லாம் வந்து ஃபுல் யூனிட் அங்கேயே இருந்தது. ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு கேமராமேனை போட்டு அங்கே நடக்கிற ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டாக கவர் பண்ண சொன்னாங்க. அப்படி தான் வந்து அந்த கொடிக்கம்பம் நடுறப்ப அந்த ராட்சச 100 அடி உயரம் கொண்ட அந்த கொடிக்கம்பம் 1000 கிலோ எடை அந்த கம்பம் அதை தூக்கி நிப்பாட்டுறப்ப அந்த கிரேனோட கட்டுப்பாட்டை மீறி அந்த கம்பம் அப்படியே சாயுது. ஸோ சாஞ்ச கம்பம் வந்து அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த விதமான உயிர் சேதமும் ஒரு சின்ன ஒரு காயம் கூட ஏற்படாமல் நேராக அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு இனோவா கார் மேலே போய் விழுந்து கார் அப்பளம் போல் நொறுங்கிடுது. அந்த காருடைய உரிமையாளர் வந்து ரொம்ப வருத்தத்தோட பேட்டியெல்லாம் கொடுத்தாரு, கண் கலங்கி நின்னார். அந்த தகவல் உடனே கொள்கை பரப்பு செயலாளர் புஷ்யானந்த் மூலிமா விஜய்க்கு போச்சு. விஜய் உடனே வந்து கூப்பிட்டு கேட்டு யாருக்காவது எதாவது ஆச்சா அப்படின்னு இருக்காரு. அது மாதிரி யாரும் நடக்கலை அப்படின்னோன்னே ஒரு கார் தான் டேமேஜ் ஆச்சு, அவர் ரொம்ப இதை வச்சு தான் பொழப்பு நடத்துகிற ஒரு தொண்டர் அப்படின்னோன்னே உடனே அவருக்கு மாநாடு முடிஞ்ச உடனே அவருக்கு கார் வாங்கி தரப்படும் அப்படின்னு விஜய் தரப்பில் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி சொல்ல முடியாது, இன்றைக்கி மாநாட்டிலேயே அவரை மேலே கூப்பிட்டு அந்த காருக்கான சாவியும் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து விஜய் ரெடியாக இருக்கார். அவருக்கு திருப்பியும் அவருக்கு இழந்து போன அவரோட அந்த உடமையை சொத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு அதை இன்றைக்கி பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி வந்து இன்றைக்கி விஜய் இன்னும் ஒரு 4 மணிக்கு தொடங்கிடும் அப்படின்னு இருக்காங்க கூட்டம். ஸோ விஜய் என்ன பேச போகிறார், அநேகமாக ஒரு 5-5:30 அவர் பேசிடுவார். 1 மணி நேரம் பேசுவார் நிச்சயமாக. ஒரு 6-6:30 வரைக்கும் அவருடைய அந்த பேச்சுங்கிறது தொடரும். ஸோ அவர் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறதான் அனைத்து கட்சிகளும் உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் இன்னும் ஒரு நெருக்கி பார்த்தா ஒரு 8 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. ஸோ 6 மாதத்தில் வந்து தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. ஸோ இந்த 6 மாத காலம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் விஜய் வந்து தன்னுடைய முழு இன்வால்மெண்ட்டை போடணும். இன்வால்மெண்ட்டை போட்டு தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் பண்ணணும். அதற்கு வந்து ஒரு முன்னெடுப்பாக அதற்கு ஒரு முதல் படியாக இந்த மாநில மாநாடு அமைய போகுது. அதுவும் மதுரையில் தென் மாவட்டத்தில் முதல் தடவையாக களமிறங்கியிருக்கார் விஜய். இதற்கு முன்னாடி வந்து விஜயகாந்த் வந்து ஒரு மிகப்பெரிய மாநில மாநாடு நடத்தினார். இப்போ ரீசெண்டாக வந்து தொல் திருமாவளவன் ஒரு மாநில மாநாட்டை அங்கே நடத்தினார். அதற்கு முன்பு அதிமுக, திமுக, ஏன் பிஜேபி கூட நடத்துகிறாங்க. இப்படி எல்லாருமே மதுரை அப்படிங்கிறது எப்படி வந்து சென்னை வந்து இந்த வட மாநிலத்துக்கெல்லாம் ஒரு தலைநகராக இருக்கோ, தென் மாவட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து மதுரை தான் ஒரு தலைநகராக இருக்குது. ஸோ மதுரையில் ஒரு மாநாடை நடத்தி அங்கே நீ வந்து உன்னோட வெயிட்டை காமிச்சிட்ட அப்படின்னாலே தென் மாவட்டத்தில் ஃபுல்லாக இருக்கிற அத்தனை மக்கள் மனதிலையும் இடம் பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது பல கட்சிகளுக்கு காலாங்காலமாக தொடர்ந்து ஒரு விஷயம். அது எல்லாம் ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம். மதுரையில் வந்து உன்னோட மாநாடு
சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னாலே உனக்கு வந்து ஒரு வெற்றி கிடச்சிரும் அரசியலில். அப்படி தான் கடந்த காலங்கள்லாம் இருந்திருக்கு எம்ஜிஆரில் தொடங்கி. அதனால் மதுரை மாநாடுங்கிறது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுறது. அந்த வகையில் இன்றைக்கி விஜயனுடைய அந்த மாநில மாநாட்டில் அவர் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அதுவும் வந்து நேற்றுக்கு இந்த கொடிக்கம்பம் விழுந்ததுக்கு அப்புறமாவே வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாமே அத்தனை சேனல்கள் அத்தனை செய்தி நாளிதழ்கள் எல்லாமே வந்து நெகட்டிவ் நியூஸ், அதாவது விஜய் அங்கே நல்லது 1000 விஷயம் நடக்குது, அது எல்லாத்தையும் விட்டாச்சு. அங்கே வந்து தண்ணி கிடைக்கல, பாத்ரூம் சரியில்லை, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க, கடுமையான வெயில், மயங்கி விழுந்துட்டாங்க, ஆம்புலன்ஸ் இல்லை, இது மாதிரி ஒரே குறைகளாக லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு சின்ன கல்யாணம் நடத்துகிறோம், ஒரு 100லேருந்து 500 பேர் வராங்க, அதிலே 50 பேர் குறை சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 லட்சம் பேர் வரப்போகிறாங்க. இப்போ வரைக்குமே 5 லட்சம் 6 லட்சம் பேர் காலம்பரை வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த டோல்கேட் இருக்குது, அந்த டோல்கேட்டில் கட்டணமே கிடையாது அப்படின்ட்டாங்க. வர வண்டியெல்லாம் காலம்பரை 7 மணி வரைக்குமே 50,000 வண்டி கிராஸ் பண்ணியிருக்கான். ஸோ ஒரு வண்டிக்கு 10 பேர் 5 பேர் வச்சுட்டாலே எத்தனை பேர்னு பாருங்கள். அது மாதிரி தொடர்ந்து இப்போ மத்தியானத்துக்குள்ளே 1 லட்சம் வண்டி கடந்திருக்கோங்க ஃப்ரீயாக. அவ்வளவு வாகனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. வட மாநிலத்தில் நேற்று மத்தியானமே கிளம்பி நேற்று நைட்டே பாதி பேர் போயிட்டாங்க. இன்றைக்கி காலம்பரை ஒட்டுமொத்தமாக அங்கே போய் சேர்ந்தாச்சு. ஸோ மத்தியானம் 3 மணிக்குள்ளே ஒட்டுமொத்த அரங்கமுமே ஒரு 15 லட்சம் தொண்டர்களோட இருக்கும். மிகப்பெரிய தடுப்பு வேலி கொடுத்துருக்காங்க. அந்த தடுப்பு வேலியில் வந்து எல்லாம் ஏறக்கூடாதுன்னு கிரீஸ்லாம் தடவிருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட மருத்துவ குழு எக்கச்சக்கமாக அங்கங்கே இருக்குது. அப்புறம் கழிவுநீர் வசதி, குடிநீர் வசதி அத்தனையும் பண்ணி வச்சுருக்காங்க, மருத்துவ வசதின்னு. ஸோ இவ்வளவு நிறைகள் இருந்தாலும் 1.5 லட்சம் சேர் மட்டும் போட்டிருக்காங்க. ஆனாலும் இது பத்தலை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று குறை வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா தொண்டர்கள் வந்து எப்போதுமே ஒரு ஆர்வமாக இருப்பாங்க. பெரிய பெரிய அரசியல் கட்சிகளே பார்க்குறோம் நம்ம, இவ்வளவு பழுத்த அரசியல் கட்சிகளே அடங்கிறது இல்லை. இவங்க இப்போ தான் புதுசாக களத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இளங்கன்று மாதிரி எல்லாம் இளங்காளைகள். விஜயை வந்து தேட்டரில் பார்த்து அவரோட அங்கே அசைவை பார்த்து விசிலடித்து கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சவங்க அவரோட கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் தலைவராக ஏற்றுக்கிட்டு அவர் பின்னாடி போகணும் அப்படிங்கிறதுனால மாநாட்டுக்கு வராங்க. அவரை பக்கத்தில் பார்க்க போகிறோம், ஒரு 10 அடி தூரத்தில் பார்க்க போகிறோம்னா எவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்தினுடைய வெளிப்பாடு தான் இது. அதனால் நிச்சயமாக ஒரு சில அசம்பாவிதங்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த சக்ஸஸ் அந்த மாநில மாநாட்டை நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற பொறுப்புணர்வு விஜயனுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருக்குமே இருக்குது. அதனால் ரொம்ப மிகச்சிறந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுக்காக விஜய் நேற்றுக்கே மதுரை போயிட்டார். அங்கே போய் தங்கி எல்லா நிர்வாகிகளையும் கூப்பிட்டு மாநாட்டு ஏற்பாடுகளை தானே முன்னின்று பார்வையிட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி சரியாக ஒரு 2:30லேருந்து 3க்குள்ளே மாநாட்டு பந்தலுக்கு வந்துடுவார். வந்த உடனே வந்து கொடியேற்றி வச்சுட்டு நேராக மாநாட்டு மேடைக்கு ஏறி அந்த நிகழ்ச்சியானது 4 மணிக்கு மேலே குறிப்பிட்ட தொடங்கிடும். விஜயனுடைய அந்த ஸ்பீச் ஒரு 5லேருந்து 6:30 வரைக்கும் இருக்கும். ஸோ அவர் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது தான் நம்மளும் ஆர்வமாக இருக்கும். ஸோ அவர் பேச போகிற காதில் வாங்கிக்கிட்டு நாளைக்கு அந்த விஜய் ஸ்பீச்சோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.